தரித்தனன் கூலமே. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரத்துல 13வது அத்தியாயம் அபக்குவம், பக்குவமடையாத ஆன்மா. எதுக்காக பக்குவமடையாத ஆன்மான்னு சொல்றாங்கன்னா, இந்த 5 மலங்கள் ஆழமாக வேரூன்றி அவற்றை அகற்ற தவறியதோடு இல்லாமல் 5 புலன்கள் இன்பங்களிலும் மூழ்கி பொய்யாக வாழ்க்கையில செயல்பட்டு பிறப்பு இறப்பு சுயற்சியை விட்டு வெளியில வராதவங்க எல்லாம் தகுதியற்ற சீடர்கள், அசற்சீடனாமே அப்படின்னு முடிக்கிறார். மண்ணும் மலம் 5ம் மாற்றும் வகைவோரான், மண்ணும் மலம் 5ம் மாற்றும் வகைவோரான், நுண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான், நுண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான், பின்னிய பொய்யன் பிறப்பிறப்பு அஞ்சாதான், பின்னிய பொய்யன் பிறப்பிறப்பு அஞ்சாதான், அந்நியனாவான் அசற்சீடனாமே, அந்நியனாவான் அசற்சீடனாமே அப்படின்னு ரொம்ப அபக்குவத்துல கடைசி பாடலை பத்தி இங்க நமக்கு சொல்கின்றார். அந்த தகுதியற்ற சீடனுக்கு தகுதியற்ற பண்புகள் என்ன அப்படின்னு ஒரு 5 பண்புகளை சொல்றாரு. 4 பண்புகளை முக்கியமா நம்ம வரையறுத்தோம்னா, ஒண்ணு மலங்களை மாற்ற தெரியாதவன். இந்த ஆனந்தன்மை மாயேயம் திரோதாயின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மலங்களை ஆன்மா பற்றி இருக்குது. அதுல இருந்து வெளிவரக்கூடிய மாற்று வழிகளையோ அல்லது அதற்கான முறைகளையோ செய்ய தெரியாதவன். 2வது ஏதாவது ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது, தீய எண்ணங்கள், சாப்பிடுறது, தூங்குறது இப்படின்னு அதீத ஆசைகள் திளைத்து அதிலிருந்து வெளியில வராம இருக்கிறது. அப்புறம் பொய், அப்படி எல்லாமே பொய், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அப்படின்னு டெக்னிக்கலா அப்புறம் இருக்கிறது. பிறப்புக்கு அஞ்சாதவன். இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறவன் இறைவனுடைய அருள் பெறுவதற்கு தகுதி இல்லைன்றாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போனோம்னு வச்சுங்களா, இந்த 5 மலங்கள் எப்படி ஆன்மாவை பற்றுகின்றன, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சைவ சித்தாந்தத்துக்கு படி இந்த 5 மலங்கள் என்னென்ன சொன்னோம்? ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி, மாயேயம். இந்த ஆணவம் எப்படி பற்றுதுன்னா, பிறக்கும் போதே இருக்குது, அப்படின்ற அகந்தியோட இருக்குது. பண்றான் நீக்கிறது, எராடிகேட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். முதல் மலம். 2வது கண்மம். நம்ம செய்யற நல்ல வினை தீய வினை எதுவா இருந்தாலும் தொகுத்து அடுத்த பிறவி தீர்மானிக்கப்படுகின்றது. நம்ம சாகும்போது என்ன சிந்தனையில இருக்கிறோமோ அதுக்கான பிறவியை அடுத்த பிறவில எடுப்போம். சில டைம் சாவு வீட்டுல சொல்லுவாங்க, அவனை தூக்கி கீழே போடுறா அப்படின்னு. அப்படின்னா மண்ணாசை இருக்குதுன்னு அர்த்தம். உலகத்துல பெரும்பாலும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இந்த 3ல மாட்டிக்கிறாங்க. இப்போ கண்மம்ன்றது நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினையுடைய தொகுப்பு, அடுத்த விதியை தீர்மானிக்கிறது. இது 2வது மலம். 3வது மாயை. இந்த உடல் எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மூலப்பொருள் அது மாயை, பிரபஞ்ச பொருள், பஞ்சபொருளத்தினுடைய சேர்க்கை. அத ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்மா இந்த மாதைக்குள்ள வருகின்றது. திரோதாயி அப்படின்றது நம்ம செய்யறது தப்புதான நம்ம உணராம இருக்க வைக்கிறது. கடவுளுடைய டெக்னிக்கே தான். ஆன்மா தன் வினைகளை எல்லாம் அனுபவிச்ச பிறத்துக்கு அப்புறம்தான் தெளிவு கொடுக்குது. அப்போ உண்மையை மறைச்சி வைக்கிறாரு. நமக்கு பிறவிக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன ரெண்டும் தெரியாது. நடுவுல லைட் அடிச்சுட்டே ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரி. இதுதான் திரோதாயி, 4வது மலத்துல இருக்கிறது. அப்புறம் மாயேயம். இந்த அதுல இருந்து உருவான 5 கருவிகள், 5 புலன்கள், உடல், மனம், சித்தம் இப்படியா இருக்கக்கூடிய, அதுலயே நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்,
அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சிந்தனையில மிதக்கிறோம் பார்த்தீங்களா? அது இப்ப இந்த 6ஆம் தந்திரத்துல வந்து முக்கியமா நமக்கு என்ன சொல்றாரு, இது வந்து ஆன்மா எப்படி பற்றுகின்றது அப்படின்றது. ஆன்மீக பயிற்சிக்கு ஆழமான நிலைகள் என்னன்னா நம்ம அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆரம்பத்துல துறவு தவத்தை பத்தி சொல்றாரு. உண்மையான துறம்னா காவி அணிவதில கூட இல்ல, மன தூய்மைதான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அருள் ஆசான் சத்குரு, ஒரு சீடன் இருந்தான்னா அவன் நல்ல குருவை நாட வேண்டும் அப்படின்னு. யாரிடம் உபதேசம் பெறக்கூடாதுன்னு இருக்குது, யார்கிட்ட போய் குரு உபதேசம் பெறணும்னு இருக்கின்றது. அப்புறம் 3ஆவதா ஞானம், இறைவனை அடையக்கூடிய வழியில அறிவினுடைய முக்கியத்துவம், அதான் ஞானத்தினுடைய முக்கியத்துவம் சொல்றாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குற பாடல் பாத்தீங்கன்னா சாராம்சம் என்னன்னா, பிறப்பு இறப்புக்கு அஞ்சாதவன் ஒருபோதும் உண்மையான சீடனாக இருக்க முடியாது. அப்ப பிறப்பு துன்பத்தை வந்து உணரணும். நம்ம அந்த வாழ்க்கைன்றது இந்த பிறவி எடுத்தது துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். எல்லாரும் நினைக்கிறோம்னா நமக்கு மட்டும்தான் துன்பம். துன்பம் யாரு வழியாவது வரும். வீட்டுல இருக்கவங்க மூலமா வரும், கணவன் மூலமா வரலாம், மனைவி மூலமா வரலாம், மாமியார் மூலமா வரலாம், இல்ல ஒர்க் பண்ற ஸ்பாட்ல வரலாம். அப்ப துன்பத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க. அதுல இருந்து விடுபடுறதுக்கு குருவை தேடணும். இதுக்காக தான் ஒரு சிவகுரு தரிசனத்துல சொல்றாரு, 1581 சொல்லியிருக்கிறாரு. அப்ப சத்குருன்றவரு நமக்கு வந்து உண்மையான குருவாக அமைய வேண்டும். அவர் வந்து பாசத்தை அறுப்பாரு, 1874 சொல்றாரு. அப்புறம் சத் அசத்து வேறுபாடு உண்மையான சீடனுக்கு வந்து உணர்த்துவார். நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னு வச்சீங்களா, எது நல்லது, எது நிலையானது, எது நிலையற்றது, இதெல்லாம் உணர்த்துவார். சரி, இப்ப இந்த 5 மலங்களை வந்து எப்படி கட்டுன்றுச்சுன்னு பார்த்தோம். அவற்றை எப்படி நீக்கிறது அப்படின்றதெல்லாம் 1438 சொல்றாரு. சரணடைதல், சரணாகதி ஆவறதுதான் முக்கியமானது ஒன்று. அப்புறம் வந்து தவம் அல்லது துறவு மேற்கொள்ளணும், அதன் மூலமாக நம்ம வினையை தீர்க்கலாம். குருவினுடைய அருள் இருக்கணும். திருநீர் அணிந்தா உண்டுன்றாருங்க. இந்த நாளும் வந்து மரங்களை நீக்குவதற்கு ஒரு சில புத்தகங்களை குறிப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் உயர்ந்த தத்துவம் என்னன்னா அன்பே சிவம் அப்படின்றதுதான். அனைத்து மலங்களையும் வெல்ல முடியும். நீங்க வந்து பாசத்தோட அன்போட எல்லா உயிரிட்டும் இருக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா நம்ம எல்லா மலங்களையும் வெல்ல முடியும். அப்ப சத்குரு நமக்கு தோன்றுவார், பாசத்தை அறுத்து சிவனோடு இரண்டரை கலப்பார். இந்த 5 மலங்கள் எப்படி கட்டு போடுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவ மலம் வந்து ஆன்மாவோட எப்படின்னா நான் என்ற அகந்த சொன்னான். கண்ம மலம் வந்து செயல்னு சொல்லலாம். மாயாமலம் வந்து உலகப் பொருட்களின் பற்றுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இந்த திருவாதானி மாதம் வந்து இறைவனுடைய மறைத்தல் சக்தின்னு சொல்லலாம். மாயை மலம் அப்படின்றது இந்த மனம், சித்தி, புத்தம், அகங்காரம், நான் அனுபவிக்கின்ற உலக இன்பங்கள் எல்லாமே அடங்குது. இப்படியாக இருக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற மாதிரி டெக்னிக்கா எப்படி இந்த மலத்தை நீக்கலாம்னா பக்குவம் அடைதல். இப்ப அபக்குவம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது பக்குவம். பழுத்த கனி வந்து தானா மரத்துல இருந்து அப்படியே விலகும். அந்த மாதிரி நம்மளுடைய பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா, ஆன்மா நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா தானா ரிலீஸ் ஆயிடும். அடுத்தது குருவனுடைய பார்வை வேணும். சிவயோகம் அப்படின்றது மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி பிராணாயாமம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியை தரிசிக்கிறது. இதெல்லாம் வந்து மலங்களை நீக்கி உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணி இறைவனை அடையக்கூடிய வழியாக திருமலா நமக்கு இங்க சொல்லுகின்றார். ரொம்ப எளிய வழி என்னன்னா அன்பும் சிவமும் அப்படின்றதுதான். இது வந்து குரு முக்கியத்துவம் பத்தி 1981 நம்ம சொல்லியிருக்கிறாரு. சிறுநீரை பத்தி 1666 1664 சொல்லியிருக்கிறாரு. இந்த யோக பயிற்சி மூலமா மலங்கள் எப்படி நீக்கலாம்னா 3 விஷயத்துல நீக்கலாம். ஒண்ணு பிராணாயாமம், வாசி யோகம் பண்றது. 2வது பிரத்யாகாரம், புலனடக்கத்தை அடக்கரிக்கிறது. 3வது தியானம். இது ஒரு பக்கம், யோக நெறியில போறது ஒரு பக்கம். சரி, ஆன்மாட்ட இருக்கக்கூடிய பாசத்தை நீக்கிறது தான் அந்த 4 ரூட்டு. அதுல பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற தலைகளை நீக்குவதற்கு உடம்பால எப்படி சுத்தம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடு, சரியை. மனதை சுத்தம் பண்றதுதான் பூஜை, மந்திரம், கிரியை. உடலை உயிரை சுத்தம் படுத்துறதுதான் தவம், யோகம். அறிவு மூலமாக ஆன்மாவை சுத்தமடை வைக்கிறது தான் ஞானம். இப்படியாக ஞானத்தை
சிவமாதல் மூலமாக அடைவதன் மூலமாக மலங்களை வேரோடு அழிக்கணும் அப்படின்னு கூறி தளத்தை கௌரியமாக படிக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. அருமையான தகவல்லாம் சொன்னீங்க. ஒரு ரீகேப் பார்த்த மாதிரி இருந்தது திருமந்திரத்தில். மிக்க நன்றிங்க ஐயா. விந்தியாமா எனக்கு காமிக்கல. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1689. மண்ணும் மலரைந்தும் மாற்றும் வகையோரான் துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் பின்னிய பொய்யன் பிறப்பஞ்சாதான் அந்நிய நாவான் அசர் சீடராமே. Translation: He does not know the way of changing the enduring 5 fetters, nor is he free from immersing in the intense act of lust, etc. He is a fabricated liar. He is not afraid of birth. He is an outsider. He is unfit to be a disciple. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்ணும் மலம் ஐந்தும், என்னோட புத்தகத்துல மலர் ஐந்தும் போட்டிருக்காங்க, அது தவறா இருக்கு. மலம் ஐந்தும் தான் மற்றதுல இருக்கு, அதுதான் கரெக்டா இருக்கும். அதனால இங்க மலம் ஐந்தும் தான். மண்ணும் மலம் ஐந்தும் மாற்றும் வகையோரான். மண்ணும் மலம் ஐந்தும், மலம் ஐந்தும் வந்து நமக்கு ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதானம் சொல்லுவாங்க, திரோதாயைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாற்றும் வகை வந்து ஓரான்னா ஆராய்ந்து அறிய மாட்டான், இல்லை உணர மாட்டான். இதை எப்படி நம்ம அந்த 5 மலத்தையும் நம்ம எப்படி தாண்டி இறைவனை வந்து அடையணுன்றத அறிய மாட்டாங்க அப்படின்னு. துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான். துண்ணிய காமாதி, காமம் முதலான ஆதி அதிலே தோய்ந்திருக்கிற செயல்களை நீங்கான். அதாவது காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அந்த அந்த பகைகளை அதிலே தோய்ந்து அதே செயல்களை செய்து அதிலே வினைகளை செஞ்சிட்டு இருப்பாங்களே தவிர அதுல இருந்து மீண்டு போகணுன்றது தெரியாது அவங்களுக்கு. அந்த செயல்கள்ல இருந்து நீங்கான். பின்னிய பொய்யன் பிறப்பஞ்சாதான். பொய்யில தான் பின்னி இருக்கிறாங்க, மனதோட தான் பின்னி இருக்கிறாங்க. பொய்யுங்கிறது இங்க மனம்தான். ஏன்னா நம்ம பக்குவப்படணும், அந்த பாடம் கத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான ஒரு மாயை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலதான் பின்னி இருப்பாங்களே தவிர அதுல பின்னி இருந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் அஞ்சாதான். நமக்கு பிறப்பு வரும், நம்ம இதுலதான் மாட்டிப்போன்னு தெரியாம இப்போதைக்கு எனக்கு என்ன சந்தோஷம், எனக்குள்ள இருக்க பகை என்ன பகைன்றதை ஆராயாம அதன்படியே போகிறது. அந்நியனாவான் அசர் சீடராமே. இவன் அந்நியனாவான். ஏன்னா இறைவனோட திருவடி அப்படிங்கிறது அதான் உண்மை இல்லையா? இறைவனோட திருவடிங்கிறது தான் நம்ம இருந்து பார்க்க வேண்டிய நிலை, உண்மையான நிலை அதுதான். ஆனா நாம இருக்கிற இடம் வந்து இறைவனோட திருவடிக்கு எதிரான இடத்துல நம்ம இருக்கோம். மனதுல இருந்து உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எதிரான இடம். அதனால அந்நியனாவான். அதனால என்னன்னா அவன் பொய்யான சீடனாவே. அசர்னா பொய்யான விஷயங்கள், பொய்யான சீடனாவே. ஏன்னா பொய்யில இருந்து இருக்கிறதுனால, அவன் இறைவனிடத்துல இருந்து தள்ளி இருக்கிறதுனால, அந்நியமாக இருக்கிறதுனால அவன் வந்து உண்மையான சீடனாக, இறை அடையிறதுக்கு தகுதியான சீடனாக இருக்க முடியாது. அவன் இறைவனிடத்துல இருந்து தள்ளி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. மண்ணும் மலம் ஐந்தும். இந்த மலம் ஐந்துன்றது ஐயா நல்ல விளக்கம் நிறைய சொல்லிட்டாங்க. நம்ம நானுன்ற ஆணவம், நானுன்ற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் இந்த எல்லாமே இருக்கு. இப்ப இங்க நானே இல்லைன்னா நம்ம எந்த வினைகளையும் செய்ய போறதில்ல, ஒண்ணுமே செய்ய போறதில்ல. அந்த ஆணவம் நமக்கு நான் தனி ஆளு, நான் இது ஒரு தனி உருவம் அப்படின்னு நம்ம அந்த நானுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் கண்மம், நம்ம வினைகளை நம்ம சேர்த்துக்கிட்டு போற, நம்ம செய்யற செயல்களால வர விஷயம். இதை செஞ்சா நமக்கு இது கிடைக்கும், இதை சாப்பிட்டா நமக்கு சந்தோஷம் வரும், இப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம செயல்களை செஞ்சுட்டு போற விஷயம்.
மாயை வந்து பொய்யான விஷயங்கள் தான். நம்ம பக்குவப்படுறதுக்காக மனம் என்று உடல்லாம் குடுக்கப்பட்டிருக்கு. மாயைங்கிறது இந்த மனம் இயங்குறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நமக்கு அம் இந்த உடம்பு இருக்கு, இந்த உலகம் இருக்கு, அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இது மாரி நெறைய விஷயங்கள் குடுக்கப்பட்டு இந்த மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த உலகமே மாயை தான் அப்படிங்கிறது. புரோதானம்ங்கிறது இத மறைக்கும் சக்தி தான். அதுவும் இறைவனோட அருளால தான் நமக்கு பக்குவம் அடையிற வரைக்கும் இது மறைப்புல தான் இருப்போம். அந்த மனதுல இருந்து தான் நம்ம வேலை செய்வோம். இதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னா, நம்ம அந்த அடுத்த வரியில என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகையிலேருந்து நாம வெளியில வரணும். இப்ப இந்த 5லேருந்து மாற்றும் வகை அறிஞ்சிட்டோம் அப்படின்னாலே, என்ன நமக்கு அறிஞ்சிட்டோம்? நம்மள்ட்ட இருக்க பகை என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட காமம்ன்ற பிரச்சனை இருக்குதா? கோபம்ன்ற பிரச்சனை இருக்கா? நம்ம எந்த பிரச்சனைய சுமந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் பக்குவ நிலைக்கு போகல. லோபம்னா பேராசை. எதுலயாவது பேராசை நமக்கு தேவையானத தாண்டி, இறைவன தாண்டி வேற எதுலயும் நம்ம ஆசையில தான் வச்சுட்டு இருக்கோமா? மோகம். மோகம் எதுலயாவது பற்று, எதுலயாவது அடிக்ஷன் இருக்கா? இததான் எனக்கு இது இருந்தா தான் அ அ என்னால இருக்க முடியுன்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோமா? இது இல்லன்னா நான் இல்ல அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பற்று வச்சுட்டு இருக்கோமா? மதம், அகந்தை, பெருமை, அம் நான் தான் இங்க எல்லாம் நம்ம இங்க நல்லது செஞ்சாலும் நான் தான் நல்லது செய்றேன்ற பெருமை இருக்கும். கெட்டது எல்லாரும் எனக்கு கீழ தான் இருக்கிறாங்கன்ற பெருமை. அந்த மாதிரி என்ன செஞ்சாலும் அத வந்து நான் செய்றதுன்றதுனால அந்த பெருமைய சுமந்துப்போம். இறைவன் அருளால தான் இது நடக்குதுன்றத அறியாம இருக்கிறப்ப, நம்ம இந்த மாரி எதையாவது பெருமைய தூக்கிட்டு திரியிறோமா? ஆம். அ மத்தவங்கள மதிக்காம இருக்கிறோமா? மத்த உயிர்கள துன்புறுத்துறோமா? நான் தான் முக்கியம்னு சொல்லி எதையாவது நான் செய்றேனா? எனக்கு மட்டும் தான்றது மாரி சுயநலமா எதையாவது பண்ணிக்கிறோமா? இப்படி நம்மள ஆராய்ஞ்சு பார்த்தா நம்மள்ட்ட இருக்க எந்த பகை வந்து இறைவன அடையாம இருக்கு. அது மாரி மாச்சரியம் வந்து பொறாம. பிறர் நலன் கருதாம இருக்கிறது, பொறாமப்படுறது, இன்னொருத்தவங்க பார்த்து அதே மாரி வேணுங்கிறதும் சரி, அந்த இறைவன விட்டு நம்ம எத செஞ்சாலுமே இங்க தவறு தான். இங்க உண்மையில இருக்கிறத தவிர, நம்ம என்ன பண்ணாலுமே, அது வந்து இங்க பாவத்துல தான் போய் இருக்கும். ஏன்னா, நம்ம சக்திய இந்த காமத்துக்காகவும், கோபத்துக்காகவும், லோபத்துக்காகவும், மோகத்துக்காகவும், மதம் ஆச்சரியத்துக்காகவும் யூஸ் பண்றோம். இதுல இன்னமும் இப்ப இப்ப இந்த காலத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஃபோன் அடிக்ஷனையும் சேர்த்துக்கலாம். பயம்ன்றதையும் இருக்கு. அந்த பயத்தினால தான் இது எல்லாமே வருது. ஆனா, நம்ம இது பயத்தோட சேர்ந்தது இல்லன்னு நெனைப்போம். அன்புக்கு எதிரானது பயம் தான். எங்க என்ன மதிக்காம போயிடுவாங்களோன்ற பயம். என்னோட நானுன்றது இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற பயம். அந்த செல்ஃப இழந்துருவோமோன்ற பயத்தினால தான் இந்த செல்ஃபுக்காக செய்ற விஷயங்கள் தான் இது எல்லாமே. கா இந்த அனைத்து பகைகளுமே. அப்ப நம்மள்ட்ட என்ன இந்த பகை இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்த்து நான் என்ன எத விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கேன்? எந்த எதிர்பார்ப்பு என்ட்ட இருக்கு? எந்த இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்? அ எந்த எந்த விஷயம் எனக்கு வர்றதுனால நான் மன அமைதி இல்லாம இருக்கிறேன்? எது என்ன ட்ரிகர் பண்ணுது? இப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு, இந்த செயல்லருந்து நம்ம நீங்கணும். இதுல நீங்காம இருக்கிறதுனால தான் அவங்க அபக்குவ நிலையில இருக்கிறாங்க இல்லையா? நம்ம இந்த செயல்கள், இந்த பகையிலருந்து நீங்கணும்னா, இத ஆராய்ந்து பார்த்து, நம்மள்ட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி, நம்ம அத இறைவன்ட்ட ஒப்படைச்சிடலாம். நம்ம அதுலருந்து வெளில வர்றதுக்கு நமக்கு பைரவர் இருக்காரு, காளி தேவி இருக்காங்க, துர்காம்மா இருக்காங்க, நம்மள பகையெல்லாம் போக்குறதுக்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்களோட துணை கொண்டு நம்ம இத நீக்கிறதுக்கான முயற்சி மட்டும் யோசிச்சாலே போதும். அதற்கு துணைக்காக வர்றவங்க நல்ல ஆத்மாக்கள், குருமார்கள் இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. பின்னிய பொய்யன் பிறப்பிறப்பஞ்சாதான். பிறப்புக்கும், இறப்புக்கும் அஞ்ச மாட்டாங்கிறாங்க. ஏன்னா, அவங்க இந்த இதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அந்நியான் ஆவான் அந்த இது பார்த்துட்டோம் இல்லையா? திருவடி இங்க வந்து நமக்கு ஞானம்ங்கிறது எப்படி வருது சொல்லுங்க பார்ப்போம். இங்க வந்து இப்ப நான் டாக்டர் ஆகணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக படிக்கிறேன் அப்டின்னா, எனக்கு டாக்டர் ஆன பிறகு என்ன இருக்கும்? அ அந்த விஷயத்த பத்தி தெரியும். இப்ப நான் ஹார்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா, படிச்சிருக்கேன்னா, ஹார்ட் எப்படி இயங்குதுன்றது தெரியும். அத எப்படி செயல்படுத்துறது தெரியும். அத எப்படி கனெக்ட் பண்றது? எப்படி அந்த விஷயத்த நான் கத்துக்க போறேன். இப்ப எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கும்? என் உடம்பு அதே தான் இருக்கும். என் மனசு அதே தான் இருக்கும். என்னோட அறிவு நிலையில மட்டும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ஒரு ஒரு பார்ட்ட பத்தின ஒரு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோதான் இல்லையா? ஆனா இறைவனோட ஞானம் வந்து என்னன்னா, அந்த திருவடி ஞானம்.
அந்த திருவடி ஞானம் நமக்கு என்ன குடுக்கும் அப்படின்னா, இந்த மனதுல இருந்தே நம்ம வந்து வேற இடத்துக்கு போயிடுவோம். இந்த மனதின் வழியா தான் இந்த உலகத்த பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லாம, நம்மள வேற இடத்துக்கு கொண்டு போய் வச்சு, அங்க வந்து வெறும் தூய்மையான அன்பு. இது ஒருத்தவங்களுக்காக, இது என்னோடது, என்னோட விஷயம் அப்படின்ற அன்பு இல்ல. ஒட்டுமொத்தமான அன்பு. அந்த பேரன்புல, அந்த அமைதியில, அந்த இடத்துக்கு நம்மள தள்ளி வச்சுருவாங்க. "இதுதான் நீ" அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மனம், இந்த உடல், இந்த மாயை இதெல்லாம் தான் நான் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு, இந்த வினைகள்லாம் சேர்த்துட்டு போறோம் இல்லையா? எப்ப இந்த நம்ம அந்த 5 அந்த பகையெல்லாம் 6 வகை பகையெல்லாம் நீங்கி தூய்மையாயி பக்குவ நிலைக்கு வர்றோமோ, நம்மளோட நிலையும் டைமென்ஷனும் மாறிடும். நம்ம அந்த உலகத்த வந்து மனம் என்ற இடத்துல இருந்து பார்க்குற டைமென்ஷன் மாறி, அந்த இறைவனோட திருவடி ஞானம் தான் அது. அதே தான் இருப்போம். எல்லாமே அதே மாரியே தான் அ உலகம் இருக்கப்போது. எல்லாம் மாயையும் இருக்கும். ஆனா எது மாயை, எது உண்மை, உண்மையிலிருந்து தான் நம்ம பார்க்குறோன்றது புரியும். அந்த மனம் நமக்குள்ள பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நின்னுடும். நம்மளோட ஞானம் மட்டும் மாறும். எ இ எது உண்மை நெனச்சிட்டு இருந்தோமோ, அது உண்மை இல்ல அப்படிங்கிறது, எது உண்மையான நிலை அப்படிங்கிறது புரிய வர்றது தான் அந்த திருவடி ஞானம். அந்த ஞானம் வரணும் அப்படின்னா, நம்ம இந்த இந்த மாதிரி எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இந்த மலம் 5யும் மாற்றணும்னா, இந்த 6 வகை பகையையும் நீக்கி இறைவனை பற்றிக் கொண்டு நம்ம அதுக்கான முயற்சியில இருக்கும்போது, நமக்கு அது கைகூடும் அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியா அம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1689வது திருமந்திரம். புன்மையாளர்கள் அந்நியர் ஆவர். திருமந்திரம். மண்ணும் மலம்5ம் மாற்றும் வகை ஓரான், துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான், பின்னிய பொய்யன் பிறப்பு இறப்பு அஞ்சாதவன், அந்நியன் ஆவான் அசர் சீடனுக்கே. அருமையான திருமந்திரம். மண்ணும் நிலைத்த, மலம் 5, ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், துரோதாயி என 5, காமாதி, காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம் முதலியன மனதை விட்டு நீங்காது பற்றி கொண்டிருக்கும் மன அழுக்குகளான ஆணவம், கண்மம் முதலானவற்றை விட்டொழிக்கும் வழியை எண்ணி பார்க்காதவன், உடலோடு பொருந்தி நிற்கும் காமம், குரோதம் முதலானவற்றில் ஈடுபட்டு துன்பத்தை பெருக்கிக் கொள்ளும் செயல்களிலிருந்து விடுபடாதவன், பொய்யோடு இரண்டர கலந்து அதை விட்டு விலகாது இருப்பவன், பிறந்து பிறந்து இறக்கின்ற துன்ப நிலை எண்ணி பயப்படாதவன் ஆகிய இத்தகையவர்கள் எல்லாம் அந்நியமானவர்கள், பொய்யான ஏற்கத்தகாத சீடராவார்கள். துண்ணிய பொருந்திய, தோயும் ஈடுபடும், தொழில் செயல், பின்னிய இணைந்த, அந்நியன் வேறானவன், அசற்சீடன் பொய்ச்சீடன். கழக வெளியீட்டில் காரணத்தின் கண் மாறா நிலைபேருடைய ஆணவம், கண்மம், மாயை, மறைப்பாற்றல், மாயேயமாகிய காரியத்தன்மை ஆகிய மலம்5ம் மாற்றும் வழிவகைகளை ஆராயான். பொருந்திய 6 கோடி மாயா சக்திகளாம் செருக்கு, சினம், சிறுமை, இவரல், மான் பிறந்த மானம், மானா உவகை என்னும் குற்றங்களில் மீண்டும் மீண்டும் வீழும் செய்கையில் நீங்கான், முற்றும் கலந்த பொய்மையன், பிறப்பு இறப்பு ஆகியவற்றிற்கு அஞ்சான். இத்தகையோன் நன்னெறிக்கு வேறான புன்னெறியனாவான். அவனே உண்மைக்கு மாறுபட்ட பொய்மை மாணவனும் ஆவன்.
அசர் சீடன், அசத்து கூட்டல் சீடன், அசத்து என்றால் பொய்மை. மலம் 5, ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், துரோதாயி அல்லது வைந்தவம், ஓரான், சிந்தியான், தோயும் பொருந்தும், பின்னிய நிறைந்த, அந்நியன், உபதேசத்திற்கு புறம்பாவான், அசற் சீடன், பயனற்ற சீடன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமக்கு நிறைய டைம் இல்ல, 4 நிமிஷம் தான் இருக்கு முடிக்க. அதனால நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு. லைனியா சொல்லியாச்சு, கௌரிமா சொல்லியாச்சு, விந்தியம்மா வாசிச்சாச்சு. ஸோ இதுல ஒரே ஒரு வித்தியாசம் மாத்திரம் பாத்துக்கோங்க. ஏன்னா மலம் 5ன்னு ஒரு தடவை சொல்றாரு, அதுக்கப்புறம் துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் அப்படின்னு அந்த காமாதியை தனியா சொல்றாரு. இப்ப அந்த மலம் என்ன, இந்த காமாதிகள் என்ன, எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, பின்னிய பொய்யன் அப்படின்னு. சோ ஒரு ஃபுல் டெஃபினிஷன் வருது. அந்த அசர் சீடன் அப்படின்னா சத் சீடன் அப்படின்னா நல்ல சீடன், அசத் சீடன் அந்த அதுதான் அந்த இருன்னு வருது, அசர் சீடன் அப்படின்னு வருது. அப்போ அந்நியனாவான் அப்படின்னா அவன் விலக்கி நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். சோ அப்போ ஒரு ஃபுல் டெஃபினிஷன். இத இப்ப கீழே இருந்து போங்க. பின்னிய பொய்யன் பிற பஞ்சாதான், இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம ஒரு ஆர்டர் சொல்லுவோம்ல, மேல இருந்து கீழ், கீழ் இருந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இந்த செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனா இல்லைன்னா இந்த நம்மை நாமே ஆராயக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதை கீழே இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா பிற பஞ்சாதான். இன்னொரு பிறப்பு இருக்குங்கிறதே நமக்கு புரியாது. அது வருமா வராதா, அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த அடி கிடைக்கும்னு பயம் இருந்தாதான் வேலை செய்ய மாட்டோம், தப்பான வேலை செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. அப்ப அந்த இடமே இல்லை. அப்ப இங்க இருந்து போங்க, சொன்ன விளக்கங்கள் தான். ஆனா நம்ம கிட்ட இருந்து எப்படி அதை உரைகள் மாதிரி, இது ஒரு உரைகள். நமக்கு நான் நிறைய சொல்லுவேன், திருமந்திரத்துல உரைகளாக நிறைய மந்திரங்கள் இருக்கும். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நாமே உரைத்து பார்ப்பதற்கு உண்டான மந்திரங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மந்திரம். நிறைய மந்திரங்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லி தரும். அதெல்லாம் வேற. அதெல்லாம் உள்ள போய் என்ன பண்ணுது, உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கா இல்லையா, ஆர் வி சேஞ்சிங், இதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இது போன்ற மந்திரம். அப்ப இது ஒரு உரைகள் மந்திரம். நமக்கு பிறப்பு பத்தின பயம் இருக்கா, ஆமா இருக்கு, இல்ல டிக் பண்ணிக்கோங்க. பின்னிய பொய்யன், அப்போ அது எப்படி பின்னிய பொய்யன்னா எப்படி ஏற்பட்டதுன்னா, ஒரு தடவை சொல்றது இல்ல. ஒரு பையன் மறைக்கிறதுக்கு இன்னொரு பை, இன்னொரு பையன் மறைக்கிறதுக்கு இன்னொரு பை, இன்னொரு பையன் மறைக்கிறதுக்கு இன்னொரு பை, சிலந்தி வலை மாதிரி பின்னிய பொய்யன். அப்ப அதுதான், அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த சிலந்தி வலை எப்படி பின்னப்பட்டிருக்கிறோம்னா அந்த மாதிரி பொய்யன். அப்ப இவங்க இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னை மாத்திரம் இல்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த பொய்க்குள்ள கொண்டு போயிடுவாங்க. நான் இப்பதான் வந்தேன், சொல்லிடு. இல்ல நான் நேற்றுக்கு இவனை பார்த்தேன், நான் அங்க போயிருந்தேன், அங்க வந்தே இருக்க மாட்டாங்க, நான் பார்த்தோம்ல, கண்ணை காட்டுவாங்க நம்ம கிட்ட. அப்போ இதுதான் அந்த பின்னுதல். அப்ப நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம மற்ற ஆன்மாக்களையும் நாம அந்த பொய்க்குள்ள இருக்கிறோமா. அப்ப இந்த ரெண்டும் இந்த உடலோடு, இந்த மனமோடு, இந்த நொடியில நம்ம செய்யக்கூடிய பகையான விஷயங்கள். யாருக்கு, ஆன்மாவிற்கு பகையான விஷயங்கள். அப்ப அது ஃபர்ஸ்ட் லேயர். இதை தாண்டிட்டோமா, மோஸ்ட்லி தாண்டி இருப்போம் நம்ம இல்லைங்களா. ஏன்னா அந்த பயம் இருக்க போய் தான் நம்ம இங்க மந்திரத்துக்கு வரோம். அட்லீஸ்ட் அந்த அடிப்படையான அந்த பொய்யான விஷயங்களை நம்ம மாத்திருப்போம், கண்டிப்பா மாத்திருக்கோமா. அப்ப இந்த கடைசி வரிய டிக் போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, அதற்கப்புறம் இந்த உடலால் இது இந்த உடல் மனம் எல்லாம் சேர்ந்து
பிசிக்கலா டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல சொல்றாரு, துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் அப்படின்றாரு. அப்ப இந்த காமாதி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த காமாதிகள் வந்து நம்ம மனதோடு நிகழக்கூடிய விஷயங்கள். கௌரிமா ஒன்னொன்னு என்னன்னு கரெக்டா சொன்னாங்க. நீங்க அத யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே மனதோடு நிகழக்கூடியது. அப்போ இந்த உடல் தாண்டி மனதுல என்ன நடக்குது? அப்ப இந்த எண்ணம், புத்தி, செயல் இதுல என்ன நடக்குது? இதுல எதெல்லாம் இருக்கு? ஒன்னொன்னா டிக் பண்ணுங்க. காமம் இருக்கா, குரோதம் இருக்கா, மோகம் இருக்கா, லோபம் இருக்கா, மதம் இருக்கா, ஆச்சரியம் இருக்கா? ஒன்னொன்னா டிக் பண்ணிக்காங்க. இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, டிக் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த மலத்துக்கு நம்ம போயிடலாம். அப்ப அடுத்த ஸ்டெப் ஏறிடலாம். நம்ம ஐவகை மலங்கள் அப்படின்னு சொல்ற மலம் ஐந்தும் அப்படின்றாரு. அப்ப மாற்றும் வகை நமக்கு அறிந்து விடுவோம். இந்த காமாதி குரோதங்களை நம்ம எடுத்துட்டாலே அப்ப கீழே இருந்து மேல போயிட்டோம், இன்னொரு ஸ்டெப் மேல ஏறிட்டோம். அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுலயும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிக் அடிக்க போறோம். ஆணவம் இருக்கா, கண்மம் இருக்கா, மாயை இருக்கா, மாயேயம் இருக்கா, திரோதாயி இருக்கா? இதுல இந்த மாயேயம் திரோதாயி ரெண்டுமே நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அத எம்பெருமான் தான் நம்ம வந்து மாற்றி ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அதை எப்படி டிக் அடிக்கிறது அப்படின்னா, நீ அதை நீக்குவதற்கு உண்டான வழியில இருக்கியா? ஏன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை கூட நம்ம ஓரளவுக்கு விளக்கிடலாம், மனசு கொண்டு சரி பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் விலகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த திரோதாயும் மாயையமும் நமக்கு விளங்கப்பட வேண்டும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குதான் இறைவனுடைய காலடியில் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு பக்குவ சீடனாக நாம் இருக்கணும். அப்ப அங்க இருக்கோமா அப்படின்னா நம்ம அபக்குவன் இல்ல. அப்ப இப்படிதான் ஒன்னொன்னா நம்ம டிக் பண்ணி மேல வந்தோம்னா நம்மளால ரொம்ப அழகா இந்த இடத்த வந்து தாண்டி வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு செக் பாயிண்ட், ஒரு செக்லிஸ்ட் வச்சிருக்காரு இங்க திருமூலர். நம்ம ஒன்னொன்னா டிக் பண்ணி பார்ப்போம், எதுல இருக்கோம் எதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அற்புதமான மந்திரம். நன்றி நண்பர்களே, இத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைந்த இந்த நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றிங்களா, மிக அருமையான விளக்கம். வேற யாரும் எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.